பாசிட்டிவான எண்ணம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். ஒருத்தருக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா வருது. அந்த ஐடியா பின்னாடியே அவர் மனசுக்குள்ளே இருந்து இதை என்னால் செய்ய முடியுமா, எனக்கு தான் போதிய அனுபவம் இல்லை, என்கிட்ட தேவையான மூலதனம் இல்லை, அது இல்லை இது இல்லை, எப்படி என்னால் செய்ய முடியும் அப்படின்ட்டு நிறைய காரணங்கள் வந்து அந்த பிஸ்னஸையே அவர் செய்ய முடியாமல் போயிடுது. நம்மளால் ஏன் பெருசாக சிந்திக்க முடியல, நம்மளால் ஏன் பெரிய கோலை அச்சீவ் பண்ண முடியல? அப்படி முடியலன்னா அதுக்கு நம்ம ஏன் நிறைய சாக்கு போக்குகள், நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம்? இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டேவிட் ஸ்வார்ட்ஸ் அவர்கள் எழுதின த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் அப்படின்ற புக்கில் செகண்ட் சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். மக்கள் ஒரு காரியத்தை செய்ய முடியலன்னா அதுக்கு பல பொதுவான காரணங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த பொதுவான காரணங்கள் என்னென்ன, அதை நம்ம எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மக்கள் சொல்கிற முதல் பொதுவான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இன்டெலிஜென்ட் இல்லை அப்படின்ற அறிவுத்திறன். இந்த அறிவுத்திறனை பற்றி நம்ம இரண்டு தவறான புரிதல்கள் நம்ம புரிஞ்சு வச்சுட்ருக்கோம். முதலாவதாக, நம்முடைய மூளையின் சக்தியை நாம் குறைச்சி மதிப்பீடு செய்கிறோம். ரெண்டாவது, அடுத்தவரின் மூளையின் சக்தியை நாம் அதிகமாக மதிப்பீடு செய்கிறோம். இதனால் என்ன ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா நான் ஒரு இன்டெலிஜென்ட் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குது. இதுவே இந்த இன்டெலிஜென்ட்டை பற்றி கவலைப்படாத ஒரு மனுஷன் அந்த வாய்ப்பை கையில் எடுக்கிறான், அதை ஒரு சரியான முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் கிட்ட எவ்வளோ அறிவுத்திறன் இருக்குது அப்படின்றது முக்கியம் இல்லை, உங்களுடைய அறிவுத்திறனை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு இன்டெலிஜென்ட் இல்லை அப்படின்ற காரணத்தை நம்ம எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கலாம்? ஃபஸ்ட், உங்களுடைய அறிவுத்திறனை குறைச்சி மதிப்பீடு செய்யாதீங்க. அதே மாதிரி அடுத்தவர்களுடைய அறிவுத்திறனை நீங்கள் அதிகமாக மதிப்பீடு செய்யாதீங்க. உங்கள் கிட்ட இருக்கிற திறமை, ஆற்றல், இது மேலே நீங்கள் முழுசாக நம்பிக்கை வைங்க. உங்கள் கிட்ட எவ்வளோ அறிவுத்திறன் இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் கிட்ட இருக்கிற அறிவுத்திறனை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துங்க. செகண்டு, ஒருத்தருடைய அறிவுத்திறனை விட அவர்கிட்ட இருக்கிற பாசிட்டிவான ஆட்டிடியூட் தான் ரொம்ப முக்கியம். அதனால் உங்கள் குடும்பத்துலேயும் சரி, உங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி, நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட்டோடு இருங்க. நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுடைய அறிவுத்திறனை பாசிட்டிவான விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. தேர்ட் பாயிண்ட், உண்மை தகவலை நம்ம மனப்பாடம் செய்கிறத விட நம்மளுடைய சிந்தனையை பாசிட்டிவாக வச்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்களுடைய மனத்திறமையை, மனசக்தியை நீங்கள் வரலாற்று படைக்கிறதுக்காக பயன்படுத்திக்க போகிறீங்களா, இல்லை யாரோ ஒருத்தர் படைத்த வரலாற்றை மனப்பாடம் பண்ண உங்களுடைய மனத்திறமையை, மனசக்தியை பயன்படுத்த போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மக்கள் சொல்கிற இன்னொரு பொதுவான காரணம் வயசு, ஏஜ். இந்த ஏஜை காரணமாக சொல்லி அவங்க எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான காரியமும் செய்கிறதும் இல்லை, அவங்க டைம் தான் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க சொல்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, இல்லைனா எனக்கு இன்னும் அந்த வயசு, பிஸ்னஸ் பண்ணுற வயசு இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும், மார்க் ஜக்கர்பர்க் 12 வயசில் தான் அவருடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணார். KFC தொடங்கின கர்னல் சேண்டர்ஸ் அவர் 62 வயசில் தான் அந்த பிஸ்னஸையே அவர் தொடங்கினாருன்னு சொல்லி, இந்த ஏஜை ஒரு காரணமாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதை நம்ம எப்படி பாசிட்டிவாக மாற்றலாம்? முதலாவதாக, உங்களுக்கு எது பிடிக்குதோ அது செய்கிறதுக்கு உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவு பண்ணுங்கள். பல வருஷத்துக்கு முன்னாடியே நான் இதை தொடங்கி இருக்கணும் அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு பதிலாக, நான் இப்போ தொடங்க போகிறேன், என்னுடைய சிறந்த வருஷங்கள், என்னுடைய எதிர்காலம் இனிமே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிந்திங்க. ஏன்னா வெற்றியாளர்கள் எல்லாரும் இப்படி தான் சிந்திப்பாங்க. செகண்ட் பாயிண்ட்டு, இந்த புக்குடைய ஆத்தர் சொல்கிறாரு, பொதுவாக 20லேருந்து 70 வயசு வரைக்கும் நம்ம ஆக்கப்பூர்வமான செயல்கள் செய்கிற வயசு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட, ஒருத்தருக்கு இப்போது 30 வயசுன்னா அவருக்கு இன்னும் 80% காலம் இருக்குது அவர் ஆக்கப்பூர்வமான செயல்கள் செய்கிறதுக்கு. அதுவே அவருக்கு 50 வயசு அப்படின்னா இன்னும் அவருக்கு 40% காலம் இருக்குது அவர் ஆக்கப்பூர்வமான செயல்கள் செய்கிறதுக்கு. அதனால் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயலை செய்கிறதுக்கு நீங்கள் கவனம் செலுத்து. மக்கள் சொல்கிற இன்னொரு பொதுவான காரணம், நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன்.
வெற்றி பெற்ற மக்களை எல்லாரும் அதிர்ஷ்டசாலியாக தான் நம்ம பார்க்குறோம். தோல்வி அடைஞ்ச ஒருவர் தன்னைத்தானே ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன் அப்படின்னு பார்க்குறாரு. டேவிட் ஸ்வார்ட்ஸ் அவருக்கு டிராஃபிக் என்ஜினியர் ஒருத்தர்கிட்ட பேச வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த டிராஃபிக் என்ஜினியர் சொன்னாராம், வருஷத்துக்கு 40,000 ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் அவர் சொல்ல வர கீ பாயிண்ட் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு சில ஆக்சிடெண்ட் மட்டும்தான் உண்மையான ஆக்சிடெண்ட்டு. மீதி எல்லாம் மனுஷனால் ஏற்பட்ட தப்பாலையும் இல்லை அந்த மெஷினால் ஏற்பட்ட தப்பாலையோ நடந்த ஆக்சிடெண்ட்டு தான். இதிலிருந்து நம்ம ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒரு மூல காரணம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காரு, வசதியாக இருக்கார் அப்படின்னா அவர் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவருடைய இன்னொரு பக்கத்தையும் நம்ம பார்க்கணும். அவர் அதுக்காக நிறைய உழைச்சிருப்பார், அதுக்காக அவர் சரியான திட்டங்கள் வகுத்திருப்பார், அவர் நிறைய பாசிட்டிவோட எண்ணத்தோட நம்பிக்கையோட அவர் ஒவ்வொரு செயலையும் செய்திருப்பார். இதை நம்ம பார்க்க மறந்துடுறோம். அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒரு குலுக்கல் சீட்டு முறை மாதிரி தான். இந்த குலுக்கல் சீட்டு முறை அப்படின்றத வச்சுக்கிட்டு நம்ம இந்தியாவில் உள்ள நிர்வாகங்கள் எல்லாரும் குலுக்கல் சீட்டு முறையில் அவங்களுடைய நிர்வாகத்துக்கு தேவையான ஆளை எடுக்கிறது, அதன் மூலம் அவங்களுடைய நிர்வாகத்தை செயல்படுத்துறது அப்படின்னு இருந்தால் அந்த நிர்வாகம் எப்படி நல்லா செயல்படும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்காது. அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. இப்போது டாக்டராக இருக்கலாம், ஒரு என்ஜினியராக இருக்கலாம், ஒரு லாயராக இருக்கலாம், சினிமா ஆக்டராக இருக்கலாம். அவங்களுடைய துறையில் உச்சத்தை தொட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அதிர்ஷ்டத்தால் இல்லை, அவங்க செய்த கடுமையான உழைப்பால் தான் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைக்கணும். இந்த அதிர்ஷ்டம் அப்படின்ற சாக்கு போக்கை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றலாம்? முதலாவதாக ரீசன் அண்ட் ரிசல்ட் என்ற விதியை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒருத்தருடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிற விஷயத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா, அவர் அதற்காக உழைச்ச உழைப்பு, அவர் சரியாக திட்டமிட்டது, அதன் மேலே அவர் நம்பிக்கை வச்சது எல்லாம் நமக்கு தெரிய வரும். இதுவே ஒருத்தருடைய துரதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா, அவர் செய்த தோல்விக்கான பல காரணங்கள் அதில் இருக்கும். வெற்றியாளர்கள் அவருடைய வாழ்க்கையில் பின்னடைவு அடைகிறாங்கன்னா அதிலிருந்து நிறைய பாடத்தை கற்றுக்கிட்டு அதை அவங்க சரியான முறையில் பயன்படுத்திக்கிறாங்க. தோல்வியாளர்கள் வாழ்க்கையில் பின்னடைவு அடையும் போது அவங்க அதிலிருந்து எந்த ஒரு பாடத்தையும் கற்றுக்கிறது இல்லை. இதனால் அவங்க அங்கேயே தங்கி போயிடுறாங்க. லாஸ்ட் பாயிண்ட்டு, வெறுமனே நீங்கள் ஆசைப்படுறதோடு மட்டும் நிறுத்திக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வெற்றிக்காக என்ன ஷார்ட்கட் இருக்குது அப்படின்றதுக்காக உங்களுடைய மனத்திறமையை நீங்கள் அதில் பயன்படுத்தி உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதிர்ஷ்டம் ஒருத்தரை வெற்றியாளராக ஆக்குறது இல்லை, அவர் வெற்றிக்கான செயல்களை செய்கிறதால தான் அவர் வெற்றியாளர் ஆகிறாரு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதனால் வெற்றிக்கான கொள்கைகளை நீங்கள் கடைபிடிங்க. உங்கள் வாழ்க்கையில் வர எல்லா நல்ல விஷயங்களும் அதிர்ஷ்டம் கொண்டு வர மாதிரி வடிவமைக்கலை அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை வெற்றியாளராக ஆக்கக்கூடிய நல்ல பண்புகளையும் பழக்கங்களையும் உங்களுக்குள்ளே நீங்கள் வளர்த்துக்குங்க. உங்களை ஒரு வெற்றியாளராக ஆக்கிக்குங்க. நன்றி, வணக்கம்.